இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நேரம் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறாரோ அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நம்ம வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும், எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் நேரம் எடுத்து தேவனுடைய நல் தயவை குறித்து சிந்திப்பதற்கு மறக்காதீங்க. உங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் எண்ணி பாருங்க. தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற கிருபை, தயவு மற்றும் அன்பை தியானிங்க. 95வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம் அப்படின்னு. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. தேவன் செய்த எல்லாவற்றிற்காகவும் அவருக்கு நன்றி சொல்லுங்க. அவரை துதித்து பாடுங்க. அவர் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத நினைச்சு பாருங்க. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது என்ற மாறா உண்மையை பற்றி பிடித்து கொள்ளுங்க. மற்றவர்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மைகள் மூலமாக நீங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னு வேதாகமம் சொல்லுது. எனவே தேவையில் இருக்கும் ஜனங்களை சந்திங்க. தேவனுடைய அன்பையும் மன்னிப்பையும் அவங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களால் முடிந்த அளவு அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் வாழும்படியே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ 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 தேவன் உங்களை மேலும் ஆசீர்வதிக்கிறாரு. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனங்களுக்கு நன்றி, வார்த்தைகளுக்கு நன்றி. இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் 100 மடங்கு பலன் தரப்போகிறமைக்காய் நன்றியப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் அப்பா நன்றி சொல்லுகிற மெசேஜை மாறணும்ப்பா. அமேன். எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தால் கூட எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக எப்போதும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படி நேரத்தை நாங்கள் ஒதுக்கி அப்பா உதவி செய்ய தீர்மானிக்கிறோம் அப்பா. அப்படி செய்கிறதுனால எங்களை இன்னும் உங்கள் கிட்ட நெருக்கமாக இழுத்து கொள்ளுங்கப்பா. அமேன். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் இந்த உணர்வை நீங்கள் கொண்டு வாங்க ஏசப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா. தேவையில் இருக்கிற அப்பா பிள்ளைகளுக்கு உதவும் போது நாங்கள் இன்னும் உமக்கு நெருக்கமாகிறோம்ப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இவ்வளவு நாட்களாக அப்பா எங்களை பாதுகாத்து வந்த கிருபைக்காக, தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்த பிறகும் அப்பா, பாவத்தில் மறுபடி விழுந்த பிறகும் அப்பா இன்னும் எங்களை நேசிக்கிற தேவனே அப்பா, 2 கரங்களை நீட்டி தூக்கி கட்டி அணைக்கிற தேவனே உமைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமை கனப்படுத்துகிறோம் அப்பா, மகிமை செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவராகவே இருக்கிறமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அமேன். எங்களுடைய இருதயத்தில் அப்பா இப்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க ஏசப்பா. நன்றி அப்பா. உம்முடைய அன்பினால் நிரப்புங்க ஏசப்பா. மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கு, மற்றவங்க எங்களுக்கு செய்த குற்றங்களை அப்பா நாங்கள் மன்னித்து மறக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. யார் ஒருவர் மேலும் கசப்பினை வைக்காதபடிக்கு எங்கள் இருதயத்தை தூய்மைப்படுத்துங்கப்பா. அமேன். அப்பா இந்த 10 மாதங்கள் எங்களை நடத்தி வந்தீங்க ஏசப்பா. தேவைகள் சந்திச்சிங்க. எத்தனையோ ஆபத்து நேரத்தில் துணையாய் நின்றீங்க ஏசப்பா. எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு வழியில் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஏசப்பா. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத நிறைய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தீங்க ஏசப்பா. அமேன்.
ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் செஞ்சீங்க ஏசப்பா. இது இப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நாங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாத்தையும் அப்பா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நிறைவேற்றுவது போல் எங்கள் ஆசைகள் அத்தனையும் நிறைவேற்றினீங்க ஏசப்பா. எங்களுக்கு வரவிருந்த அத்தனை தீங்குகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தீங்க. எல்லா விதமான பொல்லாப்பிலிருந்தும் எங்களை பாதுகாத்தீங்க ஏசப்பா. உடைய கிருபையும் உடைய தயவும் எங்கள் கூடயே இருந்ததுப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த 11வது மாதம் 12வது மாதம் முழுவதும் அப்பா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எவ்வளவு வேலை இருந்தால் கூட, பிஸியாக இருந்தால் கூட நேரம் எடுத்து நீங்கள் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற பிள்ளைங்க இப்பொழுது அவங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்க்குறாங்க ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் அவங்க கண் முன்னாடி அப்பா நீங்கள் செய்த அற்புதங்களை நினச்சி பார்க்குறாங்க ஏசப்பா. அமேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதுன்னு இருந்த காரியங்களை நீங்கள் நிறைவேற்றினீங்களே ஏசப்பா. அது எல்லாவற்றையும் நினைத்து பார்க்குறாங்க ஏசப்பா. இன்னும் சில பிள்ளைகளப்பா இன்னும் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை இன்னும் நிறைவேற்றலையேன்னு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளும் இன்றைக்கு நன்றி செலுத்துகிறாங்க ஏசப்பா. இன்னும் இருக்கிற 2 மாதங்களில் நீங்கள் சொன்னதை உங்களுடைய கரங்களினால் நிச்சயமாக நிறைவேற்றுவீங்கிறத நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாக்கு கொடுத்ததை நிச்சயமாக நிறைவேற்றுவீங்க ஏசப்பா. இதுவரைக்கும் நன்மை செய்த தேவன் இனிமேல் செய்யாமல் இருப்பாரா? அமேன். ஏதாயிலும் எங்களுக்காக நீங்கள் செய்வீங்க ஏசப்பா. எங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. இந்த உலகத்தில் எல்லாரை காட்டிலும் நாங்கள் நம்பி இருக்கிற ஒரே ஆதாரம் நீர் மாத்திரம்தான் ஏசப்பா. ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் அப்பா எங்களை பயமுறுத்துகிற காரியங்களை எங்களை விட்டு விலக்குகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவையில்லாத நினைவுகள் எங்களை கஷ்டப்படுத்துகிறத அப்பா நீங்கள் மாற்றீங்க ஏசப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தையும் தவிப்பையும் நீக்கி போடுறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள்லையும் அப்பா யாரெல்லாம் பலவீனப்பட்டிருக்காங்களோ அத்தனை பேரையும் உடைய கிருபை இப்பொழுது சூழ்ந்து கொள்ளுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு அப்பா வியாதி படுக்கையை மாற்றி போடுறீங்க ஏசப்பா. உடைய தழும்புகளால் ஒவ்வொருத்தரும் சுகமாகி இருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாகப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலேயே வல்லமை உள்ள உம்முடைய வார்த்தைகளை பேசுகிற போதே அப்பா ஜீவன் உள்ள வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பதாக இயேசுப்பா. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். தடைகள் அத்தனையும் மாற்றப்படுகிறதுப்பா. இதுவரைக்கும் இருந்த அரண்கள் உடைக்கப்படுகிறதுப்பா. மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படுகிறது. அமேன். இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கத்தக்கதாக பெரிய நன்மைகளை நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒரு பிள்ளை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு எல்லாருக்கும் நீங்கள் நன்மை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அமேன். நாங்கள் எடுத்த தீர்மானத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எல்லா வேலையிலையும் அப்பா நாங்கள் உங்களோடு இருக்கணும் ஏசப்பா. இன்னும் நெருக்கமாகணும். நேரம் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தணும்ப்பா. இன்றைக்கு அப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தருளுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. அமேன்.